Hello viewers, welcome to Swathi samayal. இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசியல் தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான ingredients பார்த்துடலாம் வாங்க. 4 போல உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், துருவி வச்ச இஞ்சி, கறிவேப்பிலை, மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, உப்பு. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நம்ம அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திடலாம். பாருங்க எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க உளுத்தம் பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதை ஆட் பண்ணிடலாம். இதை வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச இஞ்சி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கறிவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். கூடவே மஞ்சள் தூள், இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்ச கடலை மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கடலை மாவு எதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோன்னா இது ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கடலை மாவு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனலாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் கடலை மாவெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க, அதே மேஷ் ஆகிடும். பாருங்க எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிடலாம். பாருங்க நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணிடலாம். பாருங்க நம்ம சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு பூரி தோசையோட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.